ஹீரோயினா பொண்ணு பக்கம் வந்திருப்பாங்க. அம்மாவோ அமைதியா இருக்கணும், அவங்க கேள்வி கேட்டா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பொண்ணை பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சம்பந்தமாச்சு முடியணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ஹீரோயினோ அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் படபடன்னு பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால அங்க இருக்கிறவங்களுக்கு பொண்ணு பிடிக்காம போயிடுது. இப்போ அம்மாவோ கோவப்படுறாங்க. ஹீரோயினோ மாப்பிள்ளை கிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதானு கேட்கறாங்க. இந்த சம்பந்தமா கைவிட்டு போனதால கோவப்படுற அம்மாவை இப்போ பொண்ணு போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஹீரோயினை டாக்டர் கிட்ட கூட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு பார்டர் லைன் பர்சனாலிட்டின்னு ஒரு டிசார்டர் இருக்கு. இவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. மனசுல படுறத பேசுவாங்க. நம்ம என்ன சொல்றோமோ அதை கரெக்டா செய்வாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு நோய் எல்லாம் கிடையாது, சீக்கிரமா சரியாயிடும். ஆனா கல்யாணம் பண்ற மாப்பிள்ளை கிட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோவை தான் காட்டுறாங்க. பயங்கரமா குடிச்சிட்டு இப்ப பிச்சைக்காரங்களோட படுத்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸோ வந்து வா வீட்டுக்கு போலான்னு கூட்டு போறாரு. ஆக்சுவலா ஹீரோக்கு வந்து லவ் ஃபெயிலியர், அதனாலதான் குடிக்கிறாரு. ஹீரோக்கு முன்னாடி அவர் தம்பிக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க தான் வந்திருக்காங்க. இவர் குடிச்சிட்டு வந்து அங்க அசிங்கப்படுத்திடுறாரு. இதனால அப்பாவு கோவப்படுறாரு. கல்யாண பொண்ணு வீட்லயோ முதல்ல பெரிய பையனை கவனிங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோவோட அப்பாவோ இவனா எனக்கு புள்ளையே கிடையாதுன்னு கோவப்படுறாரு. ஃப்ரெண்ட்ஸோ அவளே உன் அண்ணான்னு சொல்லிட்டு போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கா, நீ ஏன்டா அவன் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறேன்னு கேட்கறாங்க. அப்பதான் ஒரு உண்மையை சொல்றாரு. ஆக்சுவலி ஒரு லவ் பண்ண பொண்ணு இப்போ உயிரோடவே இருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. ஹீரோக்கு கால் பண்ணிருப்பாங்க, நான் அவர் எடுத்துக்க மாட்டாரு. நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்க போறேன்னு சூசைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் ஹீரோ பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஹீரோவை மறுவாழ்வு மையத்துல சேர்த்து குணப்படுத்திடுறாங்க. இப்ப இவருக்கு ஹீரோயினியோ பொண்ணு பார்த்திருக்காங்க. அம்மா இந்த தடவை ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புறாங்க. ஹீரோக்கு கல்யாணத்துல இஷ்டமான்னு கேட்கறாங்க. அவர் பதிலே சொல்ல மாட்டாரு. இப்ப அப்பாவே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாம்னு சொல்றாரு. இது கேட்ட ஹீரோயினுக்கும் சந்தோஷமா இருக்கு. ஹீரோயின் விளையாட்டுத்தனமாவே இருக்காங்க. ஹீரோ முகத்துல சிரிப்பே இல்ல. ரிசப்ஷன் மேடையில கூட அவங்க ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. பைத்தியக்கார பொண்ணை ஏமாத்தி ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இப்ப சொந்தக்காரங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. இதை கேட்கிற ஃப்ரெண்ட்ஸோ எங்க ஃப்ரெண்டோட வாழ்க்கையை கெடுக்காதீங்கன்னு ஹீரோட அப்பா கிட்ட போய் பேசுறாங்க. ஹீரோக்கு இந்த பொண்ணு தான் சரியா இருக்கும்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்டோ ஒரு பைத்தியத்தால கட்டி வைக்க கூடாதுன்னு கோவப்படுறாரு. மாப்பிள்ள கூட தான் குடிச்சிட்டு பிச்சைல எடுத்திருக்காரு, அதை நாங்க பெருசா எடுத்துக்கிட்டோம் பொண்ணு வீட்டுல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பக்கமும் சண்டை வருது. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸோ ஹீரோ கிட்டே கேக்குறாங்க. அவரோ வாழ்க்கை எனக்கு இந்த பொண்ணு தான் கொடுத்துருக்கு, எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம், நீங்க யாரும் சண்டை போடாதீங்க, கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வோம்னு சொல்லி இப்ப ஹீரோயினே சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறாரு.